அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 41ஆம் பாடல். சென்ற பாட்டில் புண்ணியமே என்று முடித்ததனால் இந்த பாட்டில் அதையே முதல் வார்த்தையாக வைத்து அந்தாதியாக ஆரம்பிக்கிறார். புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. மீண்டும் பாடல். புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. புண்ணியம் செய்தனமே மனமே மனமே நாம் செய்த புண்ணியத்தின் காரணத்தினால், செய்தனமே செய்த காரணத்தினால், புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் புதுதாக போர்த்த பூங்குவளை போன்ற கண்களை உடையவளும் செய்ய கணவரும், செய்ய என்றால் இங்கு சிவப்பு நிறம், சிவப்பு நிறமுடைய அவளுடைய கணவரும் கூடி இருவருமாக வந்து உமையும் உமையொரு பாகனும் ஒன்று சொன்னார். இருவரும் கூடி நம் காரணத்தால் என்றால் நமக்காக, எனக்காக. நன்னி இங்கே வந்து, நன்னி என்றால் மிக அருகில் இங்கே வந்து, அதாவது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பரம்பொருள் இங்கே நமக்காக வந்து நம் அடியவர்கள் நடுவிருக்க. இங்கே வந்து என்றால் வந்து விட்டனர் என்று பொருள் இறந்த காலத்தில் சொல்கிறார். வந்து நம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. நம்முடைய சென்னியின் என்றால் அவருடைய என்று சொல்கிறார். யார் அபிராமியே கதி என்று உள்ளார்களோ அவர்களுடைய என்று பொருள். சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே, அவங்களுடைய தாமரை போன்ற திருவடியை பதித்திடவே. அது இதை எதிர்காலமாக சொல்கிறார். பதித்திடவே அதாவது இறைவனை நம்பியுள்ளோருக்கு இறைவன் வருவான், அருள் தருவான். இறைவன் வந்து அருள் தருவான் என்று பொருளில் கொள்ளலாம். மீண்டும் பாடல். புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நம் அடியார்கள் நடுவிருக்க, அதாவது யாரும் அறியாத வண்ணமல்ல, அடியார்கள் அனைவரும் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.